மேகி சூப் செய்கிறது கொஞ்சமாக மஷ்ரூம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி வந்து 1 கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மேகி பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பொருள் வந்து சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் இருந்ததுனால மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டேன். மஷ்ரூம் இல்லைனா கூட இந்த சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் வந்து ஆப்ஷனல் தான். இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம நூடுல்ஸோடு சேர்த்து வேக வைக்கும் போது இது நல்லாவே வெந்துடும். இப்போ தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக எவ்வளோ வந்து தண்ணி சேர்ப்பீங்களோ நூடுல்ஸ் செய்யும்போது அதே மாதிரி 2 மடங்கு வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போது தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. இது கூட அந்த நூடுல்ஸ் பார் இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது அந்த நூடுல்ஸ் பார் வந்து சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அந்த நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தால அதை சேர்த்துக்கலாம். இப்போது சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்து நம்ம சேர்க்குற அளவை விட ஒரு 3/4 பாகத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நூடுல்ஸை வந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்லேயே 2 பேருக்கு தேவையான நூடுல்ஸ் சூப் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 பேருக்கு ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். இப்போது இதில் நான் கொஞ்சமாக வெங்காயத்தாள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சால்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சால்ட் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு இதில் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்லேயே 2 பேருக்கு தேவையானது செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மேகி சூப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.